வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல பார்க்க போறது சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். அதாவது எப்படி இஃப் எஸ் பண்ணும்போது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றோமோ, அதே மாதிரி தான் சம் இஃப் எஸ்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். சேம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு தான் அந்த எஸ் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ சிங்கிள் கண்டிஷன்ஸை மல்டிபிள் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சம் இஃப் எஸ்ஸை இந்த வீடியோவில் நம்ம 3 செக்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்ளையிங் சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ். செகண்ட் செக்மெண்ட்டில் அப்ளையிங் சம் இஃப் எஸ் வித் ஒயில்டு கேரக்டர்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் செக்மெண்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட்டாக அட்வான்ஸ்ட் சம் இஃப் எஸ், தட் இஸ் சம் இஃப் எஸ் வித் நெஸ்டட் வித் அதர் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற சம் இஃப் எஸ்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீல் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் இஃப் எஸ்ஸை ஆஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்குது விச் ஹேஸ் ஸ்டேட், ரீஜன், குவார்ட்டர் வைஸ், மந்த் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டை இப்போ நம்ம சம் இஃப் எஸ்ஸை யூஸ் பண்ணி எப்படி டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சம் இஃப் எஸ்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறது வந்து நம்மளோட ரீஜன் வைஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரீஜன் என்னங்கிறதுக்கு ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ டேட்டா வேலிடேஷன் வச்சு என்னென்ன ரீஜன் பிக் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி குவார்ட்டர் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என் சேல்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு இந்த குவார்ட்டரில் என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்க போகிறது தான் சம் இஃப். தட் இஸ் ஐம் கோயிங் டு அப்ளை 2 கண்டிஷன்ஸ், ரீஜன் அண்ட் குவார்ட்டருங்கிற 2 கண்டிஷனை அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ லெட்ஸ் சே ஐ நீட் த டேட்டா ஃபார் சவுத், ஐ நீட் த டேட்டா ஃபார் Q4. ஸோ இப்போ நான் சம் இஃப் எஸ் அப்ளை பண்ணி எல்லா ஃபார்முலாக்கும் சொல்கிற மாதிரி சின்டெக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம் இஃப் எஸ்ஸோட ஃபஸ்ட்டு திங் வந்து இஸ் த ரேஞ்ச். வாட் ரேஞ்ச் யூ ஆர் கோயிங் டு சம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு சே தட் சேல்ஸோட சம் தான் எனக்கு தேவை. ஸோ ஐ எம் செலக்டிங் சேல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஐ நீட் டு செலக்ட் த க்ரைட்டீரியாஸ். ஸோ நம்ம இஃப்எஸ்ல பார்த்த மாதிரி தான் க்ரைட்டீரியா 1 அதோட கண்டிஷன் 1 அப்படிங்கிற மாதிரி இதுலேயுமே எந்த ரேஞ்சில் அது அந்த க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணுமோ அந்த ரேஞ்ச் 1 அதோட ரிலவெண்ட் க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணும். ஸோ இட் கேன் கீப் ஆன் கோயிங் 1, 2, 3ன்னு எத்தனை கண்டிஷன் வேணாலும் நம்ம வி கேன் கீப் ஆன் செலக்டிங். ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து வி நீட் த ரீஜன் டு பி செக். ஸோ இந்த ரீஜன் வாட் ஹேஸ் டு பி செக், இட் ஹேஸ் டு செக் வெதர் இட் இஸ் சவுத். அடுத்து செகண்ட் கண்டிஷன் எந்த குவார்ட்டர் நமக்கு செக் பண்ணணும். ஸோ குவார்ட்டரோட ரேஞ்சை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் செலக்டிங் திஸ் குவார்ட்டரோட ரிலவெண்ட் விச் ஹஸ் பீன் செலக்டட் Q4 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ரிலவெண்ட் குவார்ட்டர். இப்போ இதில் பார்க்க அந்த மூணுமே தட் இஸ் சம்மோட ரேஞ்ச், க்ரைட்டீரியாவோட ரேஞ்ச் எல்லாமே சேம் ரேஞ்சில் இருக்கும். இட் இஸ் 7 to 430. ஸோ ஒன்ல இஃப் ஐம் லீவிங் அவுட் த ஹெட்டர்னா எல்லாத்துலேயுமே ஐ ஹேவ் டு லீவ் அவுட் த ஹெட்டர். இஃப் ஐம் இன்க்ளூடிங் ஹெட்டர் ஐ ஹேவ் டு இன்க்ளூட் த ஹெட்டர் இன் ஆல். ஸோ ரேஞ்ச் ஹஸ் டு பி சிமிலர் இன் ஆல் த கண்டிஷன்ஸ். ஸோ நவ் இஃப் ஐ சி சவுத் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக எனக்கு என்ன சேல்ஸுங்கிறது காமிக்குது Q4ல. ஸோ இஃப் ஐம் சேஞ்சிங் திஸ் டு லெட்ஸ் சே Q1, it will give me what is the sales. If I'm changing this to north, it will tell me northல Q1ல என்னன்னு. So with all combinations I will be able to get இந்த particular regionல அந்த quarterல எனக்கு என்ன சேல்ஸ்னு தெரியும். Now second segmentல we said we'll understand wild character. So இந்த ஃபார்முலால let's say for example எனக்கு north மட்டும் வேண்டாம், north eastும் வேணும், which means north alone should not be taken. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங்காக ஈஸ்ட்டுங்கிற வேர்ட் இருந்தாலும் பண்ணணும். ஸோ இதுக்கு we can introduce a wild character. ஸோ இந்த ஃபார்முலாவில் when I am saying north, that is இந்த E2 நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல E2 is north here. ஸோ இந்த நார்த்துன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஐ am adding a wild character. that is wild character வந்து ஆஸ்ட்ரிச்சாக இருக்கலாம், இல்லை கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம். ஸோ கொஸ்டின் மார்க் வந்து இட் வில் செக் ரேண்டம் கேரக்டர்ஸை செக் பண்ணும். இந்த ஆஸ்ட்ரிச் வந்து வில் செக் த சீக்வென்ஷியல் கேரக்டர், அதாவது நார்த்தை அப்படியே எடுத்துக்கும். நார்த்துக்கு அப்புறம் ஏதாவது எனி டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா அதர் தேன் நார்த் இருந்துச்சுன்னா இட் வில் பிக் த ஃபார்முலா ஃபார் தட். ஸோ இப்போ ஐ ஆம் கெட்டிங் நார்த் ப்ளஸ் நார்த் ஈஸ்டோட டோட்டல் Q1ல எனக்கு இதை எடுத்து கொடுத்துரும். ஸோ திஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் நார்த் ஈஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆடிங் தட் வைல்டு கேரக்டர். இப்போ இதே இது வந்து லெட்ஸ் சே ஐ வாண்ட் ஈஸ்ட். இப்போ ஈஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எதுவும் இருக்காது, பட் தேர் ஆர் regions which is before east, that is north east is also there, where eastக்கு முன்னாடி there is a prefix word of north. ஸோ அப்போ எனக்கு ப்ரிஃபிக்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா E2க்கு முன்னாடியும் ஐ கேன் கிவ் திஸ் வைல்டு கேரக்டர். ஸோ ஐம் கிவிங் திஸ் வைல்டு கேரக்டர் பிஃபோர் E2 ஆல்சோ. ஸோ நவ் இட் வில் இன்க்ளூட் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட். ஸோ இதுதான் வைல்டு கேரக்டரோட அட்வான்டேஜ். ஸோ இட் வில் கிவ் மீ எக்ஸ்ட்ரா ஸ்கோப் ஃபார் ஃபைண்டிங் அவுட்.
So this can be used in any form. For example, இப்போ ஸ்டேட்டில் ஏ ஆரம்பிக்கிறதுக்கு ஏ பக்கத்தில் ஆஸ்ட்ரிச் போட்டு இதில் அப்ளை பண்ணேன்னா I'll get anything related to ஏல ஆரம்பிக்கிற ஸ்டேட்டோட டோட்டல்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கும். So this is the usage of wild character. Now moving on to the third segment, we said we'll try to do advanced ifs, that is nested ifs. இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இப்போ லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ரீஜன் ஸ்டேட் குவார்ட்டருங்கிறத நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேனோ அக்கார்டிங் டு தட் இட் ஹேஸ் டு பிக். இப்போ நான் ரீஜன்னா இட் ஹேஸ் டு கிவ் மீ சம் எஃப்எஸ், ஸ்டேட்னா இட் ஹேஸ் டு பிக் ஸ்டேட் ரிலேட்டட் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு கிரியேட் ரிலவெண்ட் லிஸ்ட். இப்போ இந்த ஸ்டேட்டோட ஃபுல் செக்மெண்ட்டை ஐ ஹேவ் டு கிரியேட் இட் as we'll have to define a name. So I go and define names for each of them. So I create this as month. Let's say month order, state order list. So I'm creating this as state list. Add the region order list. So I'm creating it for region list. So region order list I'm selecting. Then I'm going to quarter. I'm selecting quarter order list. So I'm creating a fixed range. Instead of selecting a range 7 to 438, I'm trying to give names to the search list. So இங்கே வந்து month list அப்படின்னு நான் 4 ரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட 4க்கும் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட், லிஸ்ட் ஆஃப் ரீஜன், லிஸ்ட் ஆஃப் குவார்ட்டர், லிஸ்ட் ஆஃப் மந்த்துங்கிறத ஒரு தனி டிஃபைன் நேமாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். Now here what I can do is I can create a data validation separator. I can go and say I need to have a data validation with a list where I can select any of this, அதாவது ஸ்டேட்டோ ரீஜனோ குவார்ட்டரோ மந்த்தோ I can select. So this is one option. இதே ஆப்ஷனை தான் I'm going to do it for the next thing also. So என்னோட நெக்ஸ்ட்டுக்கும் I'm again going to say list boxல state, region, quarter, month. Now I'm going to merge indirect formula with this. So இப்போ indirect மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? If I say state here, it has to show me the relevant state. So நான் இங்கே data validationல போயிட்டு I can say indirect அப்படின்னு போயிட்டு நம்மளோட SUMIFSல இந்த பர்டிகுலர் செல்லில், தட் இஸ் இந்த பர்டிகுலர் செல்லில் எனக்கு என்ன ஷோ பண்ணுதோ அதோட எனக்கு லிஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறப்ப ஐ எம் செலக்டிங் indirect. So this is C2. Same thing இங்கே செகண்ட் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் குவார்ட்டர், எனக்கு இங்கே குவார்ட்டர் காமிக்கணும்னா ஐ எம் கோயிங் டு சே டேட்டா வேலிடேஷனில் ஐ எம் கோயிங் டு சே indirect and I'm going to apply this quarter thing. So in the quarter la I'm going to say எனக்கு quarter எடுத்து கொடுத்துடணும். If it's region na it has to show me region. So now if I say state, it will show me states. If I say region, it's going to show me the regions. So this is what I've done using indirect applying in data validation la. So this we have already seen in the earlier videos. If you need further things, we can see it in the link below for indirect order video ku paakradhukku. Moving on, இப்போ we'll try to apply this indirect into SUMIFS to see how this formula works. So இப்போ SUMIFSல what I'm going to do is I'm going to say SUMIFS which range I'll have to sum. We have already defined it as இப்போ இந்த sales அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வேணும். So I'm going to select sales. We have already named it, so automatically அது salesங்கிறத define பண்ணிடுது. Next, criteria range. இங்கே தான் we are going to apply indirect formula. So I need to say எனக்கு ரீஜனாக இருந்தால் ரீஜன் எடுத்து கொடுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு சே G2. ஸோ இட் வில் பிக் மீ த ரீஜன். பட் நம்ம என்ன நேம் பண்ணியிருக்கோம் அந்த ரீஜனை? வி ஹவ் நேம்ட் இட் அஸ் ரீஜன் லிஸ்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு கன்கார்டினேட். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் லிஸ்ட் டு திஸ். ஸோ நவ் திஸ் வில் பிகம் ரீஜன் லிஸ்ட். அதோட டேட்டாவை எனக்கு எடுத்துக்கும். இதை எதை வெரிஃபை பண்ணணும் ரீஜனுக்கு? இட் ஹேஸ் டு வெரிஃபை ஹியர். செகண்ட் கண்டிஷன் என்ன? இட் ஹேஸ் டு அகெயின் இன்டைரக்ட் ஃபார்முலா. இட் ஹேஸ் டு செக் quarter மட்டும் பத்தாது, it has to check quarter list. So I am concatenating to bring in quarter list. So this is the second condition indirect formula use பண்ணி derive பண்றோம். So relevant field இங்கே derive பண்றேன். Now I am closing the formula. So now if I select north and இங்கே quarter 1 select பண்றேன்னா it will show me what is there in there. இப்போ எனக்கு region வேணா, I need state அப்படின்னா I am going to say select state. Let's say I need Tamil Nadu. I am going to come and select Tamil Nadu. It's going to show me Tamil Nadu Q1 la eவ்வளவு. And if here I need something else, இப்போ Q1 வேண்டாம் Q4 வேணும்னா I'm going to show it as this. So this, by applying this, but both SUMIFS and indirect in the same function, I'm able to do
additional functions in SUMIFS itself. So conditions adhe define பண்ணிக்குது. I am not exactly defining the condition. So this is the advanced SUMIFS which can be done. So that's all about SUMIFS. So in the SUMIFS we understood how the function works, the wild character eppadi, advanced SUMIFS which nesting indirect also into the SUMIFS பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். So if you need any further, if you have any feedback or comments about this video, please provide it in the comment section. Thank you.